ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.1 ஆறாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கா? படத்தில் நிழலிடப்படாத ஷேட் பண்ணாத பகுதியின் பரப்பு, இந்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது நிழலிட்டிருக்கா. அப்போ இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த முக்கோணம் ஏபிசியின் பரப்புல இருந்து இந்த முக்கோணம் ஏபிடியின் பரப்பை கழிச்சோம்னா இதோடைய பரப்பு கிடைச்சிடும். ஸோ நிழலிடப்படாத பகுதியின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு மைனஸ் முக்கோணம் ஏபிடியின் பரப்பு. ஓகே, இந்த முக்கோணம் ஏபிடியை பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கு. முக்கோணம் ஏபிடி ஓர் செங்கோண முக்கோணம். அந்த செங்கோண முக்கோணத்துல அடிப்பக்கம் உயரம் நமக்கு தெரியுது. ஏபி கர்ணமா இருக்கு, பிடி ஹைட்டா இருக்கு, ஏடி 12 இருக்கு, 12 சென்டிமீட்டர், பிடி 16 சென்டிமீட்டர். ஏபி கர்ணம் தெரியாது, கர்ணம் கண்டுபிடிக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 ஸ்கொயர், பித்தாகரஸ் தேற்றத்தின்படி 256 ப்ளஸ் 144, 400. 400க்கு ரூட் எடுத்தோம்னா 20. ஸோ கர்ணம் 20 சென்டிமீட்டர். நமக்கு செங்கோண முக்கோணம்னா அடிப்பக்கம் உயரம் இருக்கு, அது மட்டும் போதும், அதை கண்டுபிடிச்சு. அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே, 96 சென்டிமீட்டர். செங்கோண முக்கோணத்தின் பரப்பு தான் 96 சென்டிமீட்டர். இது ஏ. பக்கம் ஏபி வந்து 20. பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி பக்கம் ஏபி என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 20 சென்டிமீட்டர். இந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பு தான் 96 சென்டிமீட்டர். இப்போ இந்த முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். 3 பக்கம் இருக்கணும். ஓகே, இந்த 2 பக்கத்தை வச்சு செங்கோண முக்கோணத்தில் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி 3வது பக்கம் கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த 3வது பக்கம் ஏபி இந்த முக்கோணத்துக்கு வந்துடும். ஸோ 3 பக்கம் இருக்கு, 20, 34, 42. 20, 34, 42, 3 பக்கம் இருக்கு. இப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிக்க போறேன், பெரிய முக்கோணத்தின் பரப்பு. ஓகே, ஏ வந்து 20 சென்டிமீட்டர், பி வந்து 34 சென்டிமீட்டர், சி வந்து 42 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு எஸ் கண்டு, ஏ ப்ளஸ் b plus c by 2. கூட்டினோம்னா 48 சென்டிமீட்டர் எஸ். ஸோ முக்கோணத்தின் பரப்பு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. எஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 48. 48 மைனஸ் ஏ எவ்வளவு? 20. 48 மைனஸ் பி எவ்வளவு? 34. எஸ் மைனஸ் சி 42. 48 இன்ட்டு 28 மைனஸ் பண்ணுறேன், 14, 6. ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 48 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 4, 2, 1, 3. 28 2, 2, 1, 7. இதை 1, 2, 1, 7, 14. இதை 1, 2, 1, 3. ஓகே, இப்போ ரெண்டெல்லாம் குரூப் பண்ணுவோம். 1, 2, இங்கே ஒரு 2, 4, இங்கே ஒரு 4, 8.
8 2 2 3 2 7 குரூப் பண்ணிட்டு தான் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். பாதி பாதி 7 3 21 16 336. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 336 சதுர சென்டிமீட்டர். முக்கோணம் ஏசிடியின் பரப்பு ஏபிடியின் பரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு இப்போ என்ன வேணும்? முக்கோணம் இந்த நிழலிட்ட பாகத்தின் பரப்பு ஏபிடியை இந்த ஏபிசியிலேருந்து கழிக்கணும். ஓகே, முக்கோணம் ஏபிடியின் பரப்பு 96 சதுர சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் கழிச்சோம்னா நிழலிட்ட பாகத்தின் பரப்பு நிழலிடப்படாத $240 சதுர சென்டிமீட்டர். இதனுடைய பரப்பு 96 கிடச்சிருச்சு. இந்த இதுடைய பரப்பு 336 கிடச்சிருச்சு. கழிச்சா இந்த ஷேர் பண்ணாத ஏரியாவுடைய பரப்பு கிடச்சிருச்சு. ஓகே.